தமிழ் மக்களுக்கு வணக்கம். இதையெல்லாம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன் முதல்ல நினச்சேன். ஏன் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன்னா, இவைகளெல்லாம் ஒரு பொருட்டாவே நம்ம மதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான். இருந்தாலும் இவைகளெல்லாம் மீடியா இந்த அளவுக்கு ஹைப் பண்ணும் பொழுது, இந்த சோஷியல் மீடியால இந்த அளவுக்கு இவங்களெல்லாம் ஹைப் பண்ணும் பொழுது, "யார்றா நீங்க? என்னடா பண்றீங்க?" அப்படின்றத இந்த மக்கள் முன்னாடி தோல் உரித்து காமிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இதில பார்த்தீங்கன்னா, இந்த காணொளியில சொல்ல வருவது என்னன்னா, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும்னு நினைக்கக்கூடிய யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். நன்மைகள் யார் வேணாலும் செய்யலாம். அ அதன் அடிப்படையில நான் ஒரு அரசியல்வாதியா வரணும், நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும், இல்ல ஒரு அமைச்சர் ஆகணும், ஏதோ ஒண்ணு. இப்படின்லாம் எதிர்பார்ப்போட வரலாம். ஆனா, இந்த பில்டப் குடுக்குறதுக்காக இவங்க பண்ற கூத்து இருக்கு பாருங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது நீங்க மக்களை எப்படி பார்க்குறீங்க? உங்ககிட்ட உதவிக்கு வராங்க மக்கள். நீங்க ஒரு பிரபலம். உங்ககிட்ட உதவிக்கு வராங்க அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அவங்கள எந்த அளவுக்கு நீங்க மோசமா பார்க்குறீங்க அப்படின்றது உங்களுடைய எண்ண ஓட்டத்திலேருந்து வெளிப்படும். உங்களுடைய வார்த்தைகள்லேருந்து வெளிப்படும். உங்களோட வார்த்தைகள் பாருங்க. இந்த காணொளிய பாருங்க. ரோட்ல இருக்கிற தெரு நாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெரு நாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெரு நாய்ங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா, ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. புதுசாக அரசு வேணும், அரசு வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? இந்த காணொலியில் இந்த ராகவா லாரன்ஸ் அப்படின்றவர், அவருடைய உண்மையான பேர் லாரன்ஸ். அவர் ராகவான்றது இந்த ராகவேந்திரர் சுவாமி அவரோட பக்தரானதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா மக்களை தெருநாயுடன் ஒப்பிடுகிறார். அதுதான் அதோடைய எண்ண ஓட்டம். வேற என்ன இருக்க முடியும்? தெருநாய் எப்படி ஒரு பிஸ்கெட்டுக்கும் ஒரு பிரியாணிக்கும் எதிர்பார்க்குதோ அந்த மாதிரி மக்கள் இருக்காங்க. அதை நம்ம எப்படி கொடுக்க போகிறோன்றதை பொறுத்து தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசுகிறாருன்னா, நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இவங்கெல்லாம் என்ன மன ஓட்டத்தில் இருப்பாங்கன்றதை பாருங்கள். என்ன எண்ண ஓட்டத்தில் இவங்கெல்லாம் இருப்பாங்கன்றதை பாருங்கள். அப்போது உனக்கு முழுமையான புரிதலே இல்லை. மக்கள் மீது, அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் மீது, அதாவது சமுதாயத்திற்கு 2 விதமான நபர்களை நம்ம பார்க்க முடியும். ஒரு சராசரி அரசியல்வாதியை பார்க்க முடியும். ஒரு ஸ்டேட்ஸ்மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை பார்க்க முடியும். நீ அரசியல்வாதியாக இருக்க போறியா, அரசியல் தலைவராக இருக்க போறியா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஒரு அரசியல்வாதி தன்னுடைய சுயநலம் அடுத்த நிமிடம் என்ன பண்ணலாம், அது நமக்கு என்ன பெனிஃபிட் என்பதை மட்டும்தான் யோசிப்பார். ஆனால் ஒரு அரசியல் தலைவர் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யணும் அப்படின்றத யோசிப்பாங்க. ஒரு லீடருக்கும் ஒரு ஸ்டேட்ஸ்மேனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். அப்போ அடுத்து வரக்கூடிய தலைமுறை, அதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை, இதுக்கு நம்ம என்ன ஒரு பாதையை நம்ம உருவாக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் உயர்ந்து நிற்பாங்க. யார் வேணால் நீங்கள் தலைவராக வந்துடலாம், யார் வேணால் எம்எல்ஏ ஆகலாம், யார் வேணால் எம்பி ஆகலாம், யார் வேணால் அமைச்சர் ஆகலாம். அது ஜனநாயகம். இன்னும் சொல்லணுன்னாக்கா ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சமும் கூட. அதனால் அதை நான் தப்பு சொல்ல போகிறது இல்லை. ஆனால் அதையே நீ காரணமாக வச்சுக்கிட்டு இது என்ன பைத்தியக்காரத்தனம்? நீ யாரோட ஒப்பிடுற? திருநாயோட நீ மக்களை ஒப்பிடுற அப்படின்னா எந்த அளவுக்கு உன்னோட அரசியல் புரிதல் இருக்குது? இதில் என்னை வர வேண்டும் என்று எல்லாரும் சொல்கிறார்கள். யார்? உன் ரசிகர்கள் இல்லை உன்னுடைய ஒரு அழைக்க கூட்டம் சொல்லியிருக்கலாம், இவ்வளோதானே. இதனே எல்லோருமா? நீ வராத. ஏத்தான் நான் கடந்த காணொலியில் வருணோட பேசும்போது சொல்லியிருப்பேன். நீ வராத, இது பெரிய மேட்டரா? உன்ன மாதிரி 1,00,000 பேர் இருக்கான், வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒருத்தன் வந்துட்டு போகிறான். என்னமோ நீ மட்டும்தான் இருக்கா மாதிரியும், நீ வான்னு எல்லாரும் உன்னை கூப்பிட்ற மாதிரியும். எதுக்கு இந்த பில்டப்பு? இது அப்படியே இது நடந்து கொண்டு இருக்கும்போதே இன்னொரு காணொலி அதுவும் வைரல் ஆகுது. அதனால் அந்த மகேந்திரன், அந்த ஆர்டிஸ்ட், சைல்டு ஆர்டிஸ்டாகவே இருந்திருக்காப்புல,
அதுக்கப்புறம் இப்போது வளர்ந்து வந்து அவரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த சினி ஃபீல்டில் ஏதாவது ஒரு இடத்துல அச்சீவ் பண்ணணுன்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னாக்க அவர் பேசுகிறாரு. கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனால் டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி, நீங்கள் ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளோ நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாமல் இருந்துட்டீங்களா ஜாலியா? இப்போ இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாதம் கேட்காதீங்க. என் வீட்டில் கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நான். எனக்கு இந்த சோலார்லேருந்து எப்படி வெயிலேருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே. சரி, நான் பேசுறது ஃபன்னியாக உங்களுக்கு தெரியும். பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே சொல்கிறேன். தெரியலங்க என்னங்க. இப்போ அவர் நீங்கள் கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆகிடுமா உங்கள் வீட்டில்? ஆகாது இல்லை. ஏன் கேட்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்குறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளோ வருஷம் கேள்வி கேட்பீங்க? உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்கள் கேள்வி கேட்கறது நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்கள் கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்போ பதில் கிடைக்கும்? மக்கள் எல்லோரும் வந்து கேள்வி கேட்டால் கரண்ட் வந்துடுமா அப்படின்ட்டு அவரே தான் பேசியிருக்காரு. மக்கள் எல்லோரும் கேள்வி கேட்க வேண்டும்னு. எப்போ? கடந்த ஆட்சியின் பொழுது. மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சரியா? கேள்வி கேட்கக்கூடாதுன்னு மக்களை பார்த்து சொல்வதற்கு உனக்கு அல்லது யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. நாங்கள் கேள்வி கேட்போம். நாங்கள் நுகர்வோர், நாங்கள் மக்கள். நாங்கள் ஓட்டு போட்டு தான் நீ வந்து உட்காந்துருக்க ஆட்சி அதிகாரத்தில். சரியா? நாங்கள் ஓட்டு போடலைனாலும் பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போட்டு நீ வந்து உட்காந்துருக்க அப்படின்னு வச்சுப்போமா? அப்படி வச்சுக்கிட்டாலும் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நாங்கள் கேள்வி கேட்போம். அதுலேயும் இந்த சினிமா கூட்டம் இருக்கும் பாருங்கள். ஏன் சினிமா கூட்டம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இவர்கள் என்னமோ இவர்கள் தேவதூதர்கள் மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்களுக்கு சினிமாவில் இருக்க ஒரே காரணத்திற்காக அது நம்ம மக்களை சொல்லணும். இவன் வந்து வாயை பொழந்துக்கிட்டு போய் அங்கே போய் உட்கார வேண்டியது. அங்கே போய் உட்காந்து பார்த்தீங்கன்னாக்க அவன் ஏதோ அந்த அந்த ஸ்க்ரீனில் அவன் காட்டுற அந்த பில்டப்பை எல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு நினச்சி இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்னென்னா சைக்கலாஜிக்கலி என்னென்னா, தன்னால் செய்ய முடியாததையெல்லாம் திரையில் யாரோ ஒருவர் செய்கிறார் என்கிற பொழுது அந்த கேரக்டரோட ஒன்றி போயிடுது. அந்த கேரக்டரோட ஒன்றி போகும்போது அந்த கேரக்டர் உண்மையிலேயே திரையில் காட்டுவது போல தான் இருப்பார் என்று இவனே முடிவு பண்ணிக்கிறான். முடிவு பண்ணிக்கிட்டு அவளையே கடவுளாக மாற்றிக்கொள்வது. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ஃபேன் ஃபாலோவிங்னு இருக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்க உடனே என்ன பண்ணுறதுன்னா, இவங்க நினச்சிக்கிறது என்னென்னா, நாம ஏன் அடுத்தது வரக்கூடாது, நாம ஏன் அடுத்த தலைவராக வந்து கோரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பண்புகள் என்ன, அதற்கான தேவைகள் என்ன, இதை எதையுமே எவனும் படிக்கிறது கிடையாது, எவனும் தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. உன்னால் ஒரு அறநிலைத்துறை அப்படின்றது என்ன அப்படின்றது உன்னால் உள்வாங்க முடியுமா? அது ஏன் உருவாக்கப்பட்டது, அது எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, அதனுடைய சரத்துக்கள் என்ன அப்படின்றது தெரியுமானா தெரியாது. மருத்துவத்துறை, சுகாதாரத்துறையில் இந்த மருத்துவத்துறையும் வருதுன்னு வைங்க, அது என்ன, அதனுடைய சாராம்சங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய அடிப்படைகள் என்ன எதாவது தெரியுமானா தெரியாது. போக்குவரத்து துறை, இதனுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்ன அப்படின்றது தெரியுமானா தெரியாது. ஆனால் நான் நல்லது செய்வேன், நான் நல்லவன், அதனால் எனக்கு நீங்கள் என்னை அமைச்சராக்குங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு தொகுதியில் ஒரு வார்டில் ஒரு வார்டு கவுன்சிலராகவோ இல்லை ஒரு வார்டு மெம்பராகவோ வருவதற்காக அந்த வார்டில் ஏதாவது ஒரு நன்மை செய்திருக்கணும், செய்வான்ற நம்பிக்கையில் மக்கள் போய் ஓட்டு போடுவாங்க. ஒரு வார்டுனா ஒரு தேர்வுன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இவன் யாராவது ஒருத்தன் வருவான் இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்களுடைய வேலை, அவங்கவுங்களுடைய பிரச்சனைகள், அவங்கவுங்களுக்கு அன்றாடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதையெல்லாம் பார்க்கறது போக அந்த தெருவுக்கான பிரச்சனைன்னு யோசிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தன் அதை பார்க்க வருவான். சரி, அவன் ஒன்று வார்டு தலைவராக்குவோம், ஒரு வார்டு மெம்பராக்குவோம், ஒரு வார்டு கவுன்சிலராக்குவோம், அதுக்கப்புறம் அவன் பார்த்திங்கனாக்கா அந்த தொகுதிக்கு எம்எல்ஏவாக்குவோம், அதுக்கப்புறம் அவனை வந்து எம்பி ஆக்குவோம், இல்லை அமைச்சராக்குவோம். இப்படித்தான் இருந்தது.
இன்றைக்கி என்னென்னா அது எதுவுமே தேவை கிடையாது. ஒரு முகத்தை காண்பித்து அந்த முகம் நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வாக்கு போடுறாங்க. இது மக்களுடைய எண்ண ஓட்டம். அது தப்புன்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இங்கே என்னென்னா அந்த மாதிரி ஒரு முறை நடந்துருச்சுன்னா உடனே இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம எல்லாரும் அதே போல் அப்படின்னு இவங்களா கற்பனை செஞ்சு கொள்வது. இதே ராகவா லாரன்ஸால் நான் கேட்குறேன், முன்னால் போய் ஒரு ஒரு வில்லேஜில் ஒரு கிராமத்தில் ஒரு கழிவறை கூட இல்லாத ஒரு இடத்துல உன்னால் குப்பை கொட்ட முடியுமா? 2 நாள் தாக்கு பிடிப்பியா? ஏன்னா நான் வந்து அஃப்கோர்ஸ் செங்கல்பட்டு சப்ஜெயில் அது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு சப்ஜெயில்ன்றது வந்து அது எப்படி இருக்கும்னா அது வந்து ஒரு குதிரைகள்லாம் வைப்பதற்காக ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இடம் அது. அதை இன்றைக்கி ஜெயிலாக மாற்றிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்ததன் காரணமாக அதுவும் ஒரு 10க்கு 10 கூட சொல்ல முடியாது, 5 அடிக்கு 10 அடி அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதுக்குள்ளேயே ஒரு டாய்லெட்டு, அதுக்கு ஒரு 4 அடி செவுறு. அதில் யாராவது ஒருத்தங்க டாய்லெட் போகிறாங்கன்னா நம்ம எழுந்து நின்றோன்னா அவன் போகிறது தெரியும். அதனால் அதை பார்க்கக்கூட முடியாது. அப்படியான ஒரு 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 இடத்துல நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 நாட்கள் இருந்திருக்கேன் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். உன்னாலாம் தாக்கு பிடிக்க முடியுமா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 3 அடி 4 அடி கேப்பில் ட்ரைனேஜ் போகும். அந்த ட்ரைனேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கொசு வரும். நைட் ஆச்சுனாக்கா ஒரு 1000 கொசு. டார்ச்சர் அதில் இருக்க முடியாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூமுக்குள்ளே 4 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க. இந்த 5 பேர் எப்படி படுப்பாங்க? 5க்கு 10 இல்லை, 5 பேர் படுக்க முடியுமா? இப்படியெல்லாம் இருந்து இதையெல்லாம் நான் வந்து பார்த்து அனுபவித்ததுனால நான் சொல்கிறேன். சரியா? அப்போது உனக்கு லைஃப்பில் கஷ்டப்படுறவங்க குடிசையிலையோ இல்லை எங்கேயோ வீடு இல்லாமலையோ பிளாட்ஃபாரத்துலேயோ இருந்து கஷ்டப்படுறவங்களுடைய பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியுமா? உங்ககிட்ட கஷ்டம்னு வரக்கூடியவங்களுக்கு நீ ஏதோ ஒரு என்ஜிஓ வச்சுக்கிட்டு நீ ஏதோ உதவி பண்ணுற அப்படின்ற பேரில் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. சரியா? இவ்வளோதான் உனக்கு தெரியும். அதனால தான் மக்களை எல்லாம் நீ தெருநாயின்ற அளவுக்கு கொண்டு போகிற, அவங்கள அதோட ஈக்குவேட் பண்ணுற. உன்னால் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை உன்னால் சத்தியமாக வாழ முடியாது. உன்னால் போய் அது மாதிரி இருக்க முடியாது. நான் இருந்திருக்கேன், நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம். அப்போது இதையெல்லாம் உள்வாங்கி அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதையெல்லாம் உள்வாங்கக்கூடியவர்கள். இப்போ நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஏன்னா எம்ஜிஆரை நீங்கள்லாம் வந்து ரோல் மாடல்னு பார்க்குறதுனால நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கஷ்டத்தை எல்லாம் அவர் அனுபவித்திருக்கிறார். பசி பிரச்சனை என்னன்னு தெரியும், அதோடைய வறுமையுடைய கொடுமை என்னன்றது தெரியும். அதையெல்லாம் அனுபவித்து அவர் வந்து அவர் ஒரு தலைவராக மாறி அவர் என்னென்னலாம் அனுபவித்தாரோ அதையெல்லாம் வந்து மற்றவர்கள் அனுபவிக்கக்கூடாது என்று நினைத்து அதற்காக சட்டங்கள் கொண்டு வந்து அதற்காக சத்துணவு திட்டம் போன்ற திட்டங்கள்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் பண்ணார். அவர் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே திரைத்துறையில் இருக்கும் பொழுதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த விளம்பரமும் இல்லாமல், நீங்களாவது விளம்பரப்படுத்திக்கிறீங்க, அவர் எந்த விளம்பரமும் இல்லாமல் அவர் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருந்தார். அந்த மக்களுக்கு என்னென்ன செய்யணும். ஏன்னா ஒரு ரிசர்ச் ஒன்று, ஒரு அனாலிசிஸ் ஒன்று பண்ணும் பொழுது இந்த பொங்கலுக்கான இலவச வேட்டி சேலை அப்படின்ற அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன மன ஓட்டத்தில் அதை கொண்டு வந்தார்னு யோசிக்கும் பொழுது அவர் அரசியலுக்கு வந்து அதை கொண்டு வரல. அதுக்கு முன்னாலேயே அவர் நடிகர் ஆகி இருந்த பொழுது அவருடைய அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லைட் பாயிலேருந்து ஆரம்பித்து முன்னணி நடிகர்கள் வரைக்கும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ இவங்க எல்லாருக்குமே அந்த அந்த டீமில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு ஜீப்பு வச்சுருப்பாங்க. அந்த வீட்டில் போயிட்டு அவங்களுக்கு வேட்டி சேலை அப்படின்றத ஒவ்வொரு பொங்கலின் பொழுதும் கொண்டு போய் கொடுப்பது அப்படின்றதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். அப்போது எம்ஜிஆர் அதை வாழ்ந்திருக்கார். அவர் அதையே அதுக்கப்புறம் இலவச வேட்டி சேலைன்னு சொல்லிட்டு நெசவாளர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நன்மை போய் சேர வேண்டும் என்பதற்காக இது 2 ட்வின் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. 2 பெனிஃபிட்டாக அதை கொண்டு போய் அது செய்யணுன்றதுக்காக அதை கொண்டு வந்தார். சரியா? இப்படி இருக்கக்கூடியவர்கள்
இப்படி கஷ்டப்பட்டு வரக்கூடியவர்கள் அவர்கள் யாரும் மக்களை ஏளனமாக பேச மாட்டார்கள். நீங்கள் மக்களை எப்படி பேசுகிறீங்க? தெருநாயின்றீங்க, எதிர்பார்ப்பு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ன்றீங்க. உங்களை எல்லாரும் கேட்குறாங்க, வாங்க அரசியலுக்கு வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்கன்ட்டு. எம்ஜிஆர் அரசியலுக்கு வாங்க வாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்களா? இல்லை. அவர் காங்கிரஸில் சுதந்திர போராட்டத்தில் பார்க்கும்பொழுது காந்தியுடைய அந்த கொள்கைகள் மீது ஈர்ப்பு கொண்டு அதில் அவர் இணைச்சிக்கிட்டார். அதுக்கப்புறம் திரு அண்ணா அவர்களுடைய அந்த கொள்கைகள் அடிப்படையில் அதை தன்னை இணைத்து கொண்டார். அந்த கட்சிக்காக உழைத்தார். வாங்க வாங்கன்னு யாருமே கூப்பிடலை. அப்படி வாங்க வாங்கன்னு ஒன்று கூப்பிட்ற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய அப்படி ஒன்றும் நீ கிழிச்சிப்பிடவும் இல்லை. இதெல்லாம் என்ன பில்டப்பு? ஏன் நடக்குது அப்படின்னா, இவங்க எல்லாருமே, நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன், இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், இது விஜய் என்பவர் அவர் ஒரு ஃப்ளூக்கில் ஜெயிச்சிட்டாரு, அதனால் நாம் எல்லாரும் வந்துடலாம் அப்படின்றது தான் எண்ணம் ஓட்டம். சரியா? அவர் ஃப்ளூக்கில் ஜெயிக்கலை. அவருக்கு ஒரு 10-12 ஆண்டுகளாகவே, இதை நான் கடந்த காணொலியும் சொல்லியிருக்கேன், வேறு ஒரு இடத்துலையும் சொல்லியிருக்கேன், திருப்பியும் பதிவு பண்ணுறேன், ஒரு 10-12 ஆண்டுகளாகவே இதற்கான திட்டமிடல் இருந்தது. அவர் அதுக்காக அவருடைய அந்த ரசிகர் மன்றம் அப்படின்றத மக்கள் சேவை மன்றமாக மாற்றி வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. அந்த தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் அவர் அந்த அரசியல் காய் நகர்த்தலை மேற்கொள்கிறார். அந்த அரசியல் காய் நகர்த்தலில் நடக்கலாம் நடக்காமல் போகலாம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தோடு தான் தேர்தலை சந்திக்கிறார். பொதுத் தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்த வரைக்கும். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அவருக்கு ஆதரவு கிடைத்திருக்கிறது. அப்படின்ற நிலையில் அவர் இன்றைக்கி முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அவர் ஃப்ளூக்லலாம் வரல, ஏதோ லக்கில் வரல, இல்லை இவங்க சொல்கிறது போல் இன்ஸ்டாகிராமில் யாரோ 4 பதிவு போட்டான் அதனால வரல, அல்லது குழந்தைங்கள்லாம் போய்ட்டு அவருக்கு ஓட்டு போட்டிருங்க அப்படின்னு அப்படிலாம் இல்லை. இங்கே ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பினார்கள். அந்த மாற்றத்திற்கான தலைவனாக விஜயை பார்த்தார்கள். பார்த்ததன் காரணமாக, மற்ற தலைவர்களை விட விஜயை பார்த்ததன் காரணமாக அவருக்கு ஓட்டு போட்டார்கள். திமுக போகணுன்ற முடிவில் எல்லாரும் தீர்க்கமாக இருந்தாங்க. அந்த முடிவில் விஜய் முன்னணியில் இருந்தார் சாய்ஸாக, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதற்கு முழுமையான ஆதரவு கொடுத்தார்களா என்றால் இல்லை. அதனால தான் அவருக்கு 108 அப்படின்ற இடத்தோட நின்றுச்சு. அவருக்கு முழுமையான ஆதரவையும் கொடுக்கல. அப்போ இதையெல்லாம் உள்வாங்கணும். அரசியல் என்பது, நீ இந்த மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டு நீ ஏதோ ஒரு பெரிய, அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ அமைச்சர் அப்படின்னு போயிட்டு ஒரு லேபிளோடு போயிட்டு நீ எல்லாம் அமைச்சர் கூட ஆகலாம். இந்த நாட்டில் ராபரி தேவியெல்லாம் அமைச்சராக இருக்குது. அதனால் நீ ஆகிறது இன்னும் லாரன்ஸ் ராகவேந்திரா ஆகிறது இன்னும் பெரிய அதிசயம் கிடையாது. ஆனாலும் ஆகலாம். ஆனால் அடிப்படையே தெரியாத நீ எல்லாம் அமைச்சராகி என்ன பண்ண போகிற அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இதெல்லாம் என் போன்றவர்கள் மனதில் எப்பொழுதுமே இருக்கும். நீ எல்லாம் அமைச்சராகி என்ன பண்ண போகிற? இதே பில்டப்லேயே உன் வாழ்க்கையை நடத்திட்டு போவியா? அப்போ இதே பில்டப்புக்காக மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பார்கள் என்றால் அது மக்களுக்கு விட்டது. ஆனால் இதில் வன்மையாக கண்டிக்க வேண்டியது என்னென்னா, தயவு செய்து இனியும் மக்களை இந்த மாதிரி தெருநாயிங்க, இந்த மாதிரியான ஒரு கேரிகேச்சரிங்கில் கொண்டு வராதீங்க, அவங்களை சிறுமைப்படுத்தாதீங்க. இவங்க எல்லாரும் விரும்பி, இவங்க எல்லாரும் உங்களை வாயை பிளந்துக்கிட்டு பார்த்து டிவிலையும் கேமரா சினிமாலேயும் தியேட்டர்லேயும் உங்களை எல்லாம் வாயை பிளந்து அவங்க எல்லாம் பார்க்குறதுனால தான் நீங்கள்லாம் உயர்ந்து நிற்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள மட்டுப்படுத்தாதீங்க, அவங்களை கேவலப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்றத மட்டும் இங்கே சொல்லிவிட்டு, மகேந்திரன் போன்ற நபர்கள் எதையாவது பேசணும் பேர் வழின்னு ஏதாவது ஒரு மெசேஜ் பேசுகிறேன், இல்லை நான் பேசு பொருளாக இருக்கணும், ஏன்னா 4 பேர் பேசணுன்றதுக்காக எதையாவது உலகை தொலையாத என்பதனையும் என்னுடைய அறிவுரையாக கூறி, அறிவுரை சொல்கிற அளவுக்கு கூட எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல, சரி என்னுடைய சஜஷன்னு வச்சுப்போமே, என்னுடைய இன்புட் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.